ஏய் ஹாரி, இவனை பாரு, இவன் உன்ன மாதிரியே இருக்கான். நீ சின்ன வயசுல இப்படிதான் இருப்ப. கடவுள் என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு எனக்கு ஒரு பேரனை கொடுத்துட்டாரு. சாரி சார். ஏய், என் பேரன், அவனை போய் சீக்கிரம் பிடிங்க. டாட், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அது மத்தவங்க குழந்தை, நம்ம கூட்டிட்டு போக முடியாது. ஆனா இந்த பையன் பார்க்க உன்ன மாதிரியே இருக்கான். இவன் உன்னோட பையன் இல்லையா? புரியுது, நீங்க பேரனுக்காக தவிக்கிறீங்க. இதோ பாரு, அந்த பையனோட முடி என் கையோட வந்துடுச்சு. இங்க வா. என்னாச்சுப்பா? அட வாயே. ஆ, எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்ன என் குழந்தையா? அப்பா, நீங்க கண்டதையும் உளறிட்டு இருக்கீங்கப்பா. இதுக்கும் நீதானே முழு காரணம். இது உன்னோட குழந்தை இல்லைன்னு ப்ரூவ் ஆகி வரட்டும். அப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒத்துக்கிறேன். ஆமா, இந்த குழந்தை உண்மையிலேயே என்னோட குழந்தை தான். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த பொண்ணு கூட இருந்தேன். அதை என்கிட்ட காட்டு. ஸ்காட் ஃபேமிலியின் புது மெம்பர். 99% சாத்தியம். எனக்கு வாரிசு கிடைச்சாச்சு. எனக்கு வாரிசு கிடைச்சாச்சு. என் குடும்பத்துக்கு வாரிசு வந்துடுச்சு. என் குடும்பத்துக்கு வாரிசு கிடைச்சிடுச்சு. என் குடும்பத்துக்கு வாரிசு கிடைச்சிடுச்சு. ஐயோ, அப்பா, உங்க கால். நீ என் காலை பத்தி கவலைப்படுறியா? இவன் நம்ம 18 தலைமுறையோட வாரிசு. இவன் உன்னோட வாரிசுடா. இவன் உன்னோட பையன். மொத்த ஊர்லயும் தேடு. எனக்கு என் பேரை வேணும். சீக்கிரம் போங்க. மம்மி, அந்த ஆன்ட்டி எங்க? என் கையை இடிச்சிட்டு போனாங்களே அந்த ஆன்ட்டி இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு ஓடிட்டாங்களா என்ன? ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லையே. இப்போ என்ன பண்றது? மிஸ்டர் ஆல்ஃபிரட் சொன்னாரு, ஹாஸ்பிட்டல் லாக் பண்ணுங்க. சீக்கிரம் போய் அந்த பையனை தேடி கண்டுபிடிங்க.